கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 1 28 கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று தேவதூதன் மரியாள் இருந்த வீட்டிற்குள் பிரவேசித்து இந்த வாழ்த்துதல் செய்தியை சொல்கிறான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்க வேண்டுமென்றால், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை பலப்படுத்த வேண்டுமென்றால், நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கன்னி என்கிற பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அங்கு இந்த மரியாள் தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டதினாலே அங்கு தேவதூதன் பிரவேசித்து அந்த குமாரனாகிய கிறிஸ்து பிறப்பதற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தம் காணப்படுமே, ஆனால் நம்முடைய வீட்டிற்குள்ளும் தேவதூதன் பிரவேசிப்பான். நம்முடைய வீட்டிற்குள்ளும் வந்து நம்மை வாழ்த்துகிறவனாய் இருப்பான். ஆகவே கர்த்தருடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டுமென்றால், இந்த மரியாள் எப்படி தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டார்களோ அதே போல நாம் பரிசுத்தத்தை பாதுகாக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவன் வந்து கிருபை பெற்றவளே என்று சொல்கிறான். ஏனென்றால் அவள் கிருபையானவரை பெற்றெடுக்கப் போகிறாள். அதற்கு வேண்டிய கிருபை அவளுக்கு வேண்டும். ஏனென்றால் சகலவித கிருபையும் பொருந்தின தேவன் அவர். அந்த கிருபையானவரை பெற்றெடுப்பதற்கு அவள் அந்த கர்ப்பத்தை சுமப்பதோடு மாத்திரமல்ல, அதனோடு கூட அவள் நிந்தைகளை, அவமானங்களை, பரியாசங்களை சுமக்க போகிறாள். ஆகவே அவளுக்கு கிருபை வேண்டும் என்று தேவன் தெரிந்துதான் அவளை வாழ்த்தும் பொழுது, கிருபை பெற்றவளே நீ வாழ்ந்திருப்பாய், நீ பயப்படாதே, நான் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவளை தைரியப்படுத்துகிறான். தைரியப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, நீ ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை பாதுகாத்து கொள்வோமே, ஆனால் நாம் கிருபை பெற்றவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபையை நாம் எண்ணி பார்ப்போம். ஆனால் 1000 நாவுகள் இருந்தாலும் அவரை துதிக்க காணாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையாகவே இருக்கிறது. அந்த நித்திய கிருபையை நம்மை விட்டு விலக்காத தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் பாராட்டின கிருபையின் திரட்சியை அவர்கள் நினையாமற் போனார்களாம். யோனா சொல்லும் பொழுது, மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது, நான் தேவனுடைய கிருபையை வீணாக்குகிறதில்லை என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு பாராட்டுகிற அந்த கிருபையின் திரட்சியை நாம் நினையாமற் போகாதபடிக்கு, கிருபையை நாம் போக்கடிக்காதபடிக்கு, தேவனுடைய கிருபையை நாம் வீணாக்காதபடிக்கு நாம் அந்த கிருபையிலேயே பலப்படுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லும் பொழுது, கிருபையிலே பலப்படு என்று சொல்லுகிறார். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று எபிரேயரிலே வாசிக்கிறோம். ஆகவே தேவன் நமக்கு பாராட்டுகிற அந்த பெரிய கிருபையின் திரட்சியை நாம் நினையாமற் போய் விடாதபடிக்கு, அந்த கிருபையிலே நாம் வளர, அந்த கிருபையிலே பலப்பட, அந்த கிருபையை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாகவே தேவனுடைய சந்திப்பு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். நாம் ஸ்திரீகளுக்குள் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்திற்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, சமுதாயங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஆகவே கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபையை நாம் நினைத்தருவோம். அந்த கிருபையை நாம் நினைத்து நமக்கு தேவன் தந்த பரிசுத்தத்தை பாதுகாப்போமே. ஆனால் அவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்கிறார். நாம் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துவதற்கு பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்பட்டால் தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபை நம்மை தொடரும். ஆமென். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, உடைய கிருபை எங்களை இம்மட்டும் தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கட்டும். அந்த கிருபையிலே நாங்கள் பலப்பட, அந்த கிருபையை பற்றி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு கூட இருக்கிற தேவன் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க, ஏழுமங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.